நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆல்ரெடி 2 பார்ட் ஏன் வெளிநாடு வந்தவங்களுக்கு திருமணம் லேட் ஆகுது அப்டின்னு சொல்லி 2 பார்ட் பார்த்தாச்சு. இது 3வது பார்ட்டு. இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில திருமணங்கள் லேட் ஆகுறதுக்கு முக்கிய காரணங்கள் அப்டின்னு நம்ம அப்படியே இந்த ப்ராசஸ பார்த்துக்கிட்டே வரோம். அப்போ முன்ன பார்த்தீங்கன்னா, அந்த வெளிநாடு போறதுக்கான ஆயத்தங்கள், குடும்ப வறுமை, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. பாஸ்போர்ட் எடுத்த பிறகு வெளிநாட்டுக்கு எப்படி ட்ரை பண்றோம், ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுறாங்க அந்த கிராமத்தில, அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்கள தெரிவிங்க. இதே மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மேரேஜ் தள்ளி போகுது, இல்ல கடன் வாய்ப்புல மாட்டிக்கிட்டேன், குடும்ப சுமைய மீள முடியல அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு வெளிநாடு போணும். ஒரு அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு பையன் நான் வெளிநாடு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருவாப்புல. 18 வயசு இப்போ கிராமப்புறங்கள்லாம் அந்த ஒரு 18 வயசு ஆயிட்டுனா தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி அப்பய காலகட்டங்கள்ல இருந்துச்சு. இப்போ இப்போ அந்த மொபைல்லாம் கையில வந்ததால போனதால பார்த்தீங்கன்னா, இப்போ 90களில் பிறந்தவங்க 90, 85ல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேல தான் பாஸ்போர்ட் எடுக்கணும் போல அப்படின்னு சொல்லி வில்லேஜ் புறங்கள்ல இருந்தாங்க. ஆனா இப்போ 2கே கிட்ஸ்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ பாஸ்போர்ட் எடுக்கணும், போகணும், வரணும் எல்லாம் தெரியும். இது பழசம் 90ல் மாட்டினவங்க நிறைய பேர் 90 கிட்ஸுக்கு மேரேஜ் ஆகல, போகல, வரல மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆகுது போகுது 90 கிட்ஸுக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கலாய்ப்பு மற்றவங்களுக்கு வேணால் அது சந்தோஷங்களை தரலாம். ஆனால் 90 கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, குடும்ப வறுமை மீட்கிறதுக்காக தன் அப்பனோட கஷ்டம், குடும்பத்து அக்கா தங்கச்சிங்களோட கஷ்டம், பாசம்னா என்னென்னு தெரிஞ்சு தான் வெளிநாட்டுக்கு கஷ்டப்பட வந்தாங்க. ஸோ அதனால் மீம்ஸ் போகிறவங்களுக்கு அதில் வேணால் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே வெளிநாடுகளில் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெயினாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இவர் அந்த பாஸ்போர்ட் எல்லாம் அப்ளை பண்ணி வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வரும்போது போஸ்ட்மேன் அந்த எனக்கு ஏதாவது செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாரியும், அப்புறம் பாஸ்போர்ட் கையில் கிடச்சி நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலும் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா பாஸ்போர்ட்டுங்கிறது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இது வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி வெளிநாடு போகணும் அப்படின்னு சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் வந்துருச்சுங்க அத்தாச்சி, அண்ணா, அண்ணியாரே, அம்மா, அண்ணா, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொந்த சித்தப்பா, பெரியப்பா எல்லாத்துட்டையும் சொல்லிருவாங்க. உறவுக்காரங்க சொல்லும்போது அப்போ இந்த பாஸ்போர்ட் தான் வந்துருச்சு. ஏதாவது வீசா வந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்துரும். அப்போ திரும்ப அவங்க என்ன கேட்பாங்க, "நீங்க வெளிநாடு போகலையாப்பா? வெளிநாடு போகலையா? என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, ஏஜென்ட் முறையில் ட்ரை பண்ணுவாங்க. வெளிநாட்டில் அந்த ஒரு கிராமத்தில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வெளிநாடு போயிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வெல் செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்போம். அவங்க உண்மை நிலவரங்கள் ஒரு சில அண்ணன்கள் உண்மை நிலவரம் சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க இல்ல போகட்டும், வரட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அப்போ எனக்கெல்லாம் வெளிநாடு வரும்போது கண்டிப்பா அரபிக் கண்ட்ரிக்கு போகாதீங்கப்பா. இது சிங்கப்பூர் வேல்யூவா இருக்கு. சிங்கப்பூர் போங்க அப்படின்னு சொல்லி அப்பயே எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால சிங்கப்பூருக்காக நாங்க ட்ரை பண்ணி வந்தோம். அப்போ அதுமாரி சொல்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதே எங்க அண்ணன் சொன்னாங்க, அரபிக் கண்ட்ரி குவைத்தில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, "நீ அரபிக் கண்ட்ரிக்குலாம் ட்ரை பண்ணாதப்பா. இப்போ டிப்ளமோ இல்ல டிகிரி படிச்சுட்டு சிங்கப்பூர் இதுமாரி வேறு கண்ட்ரிக்கு போ. இங்கலாம் வந்தோன்னா ரொம்ப கஷ்டம் வேலை" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பயே நம்ம வெளிநாடு போகணும்னா சிங்கப்பூர் கண்ட்ரி தான் போகணும்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதேமாரி சிங்கப்பூர் கண்ட்ரி சேஃபான ஒர்க் பார்க்கறதுக்கான ஒரு கண்ட்ரி. ஏஜென்ட் தான் ஃபீஸ் வாங்குறாங்க தவிர சிங்கப்பூர் அரசாங்கம் ஃபீஸ் அதிகம் ஃபீஸே கிடையாது. ஸோ அவங்க நமக்கு வேலை செஞ்சு குடுத்தா போதும் அப்படிங்கிற அளவு தான் ஒர்க்கர்ஸ் எடுக்குறாங்க. ஏஜென்ட் இது பிஸ்னஸா மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஏஜென்ட்டுக்கு நீங்க காசு கட்டும்போது கொஞ்சம் பார்த்து காசு கம்மியா கட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க காசு கட்டிட்டு கட்டுன காசு எடுக்கிறதுக்கே அவங்க ஒரு 5 வருஷம், 3 வருஷம் ஆகுற மாரி காசு கட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நம்மகிட்ட நம்ம வெளிநாடு இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் பையன் கேட்டாப்புல, "இதுமாரி நான் பெட்ரோல் பங்க்ல வேலை" அப்படின்னு. பெட்ரோல் பங்க்ல கேஷியர்ன்னு சொல்றாங்க. பில்லிங் தான் போடணும், வைக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "சிங்கப்பூர்ல இங்கெல்லாம் எல்லாமே கேஷ் கார்டு வச்சிருப்பாங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக் போய் டேப் பண்ணி டீசல், பெட்ரோல்லாம் டாப் அப் பண்ணிக்குவாங்க." அப்படி அந்த கேஷியர் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல உள்ள விமன்ஸ் தான் அந்த சீனியர் சிட்டிசன்ஸு இப்படி தான் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம பசங்கலாம் அப்ராட்லேருந்து எடுக்குறாங்கன்னா, அது க்ளீன் பண்ணுறது, போறது, வர்றது இப்படி தான் இருக்கும். காசு பார்த்து கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் 14 ஹவர்ஸ் ஒர்க்கு, அதுக்கு மேல ஓட்டி பார்க்கலாம். தம்பி 14 ஹவர்ஸ் ஒர்க்னா அதில எப்படி நீங்க ஓட்டி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றேன். ஆனா அவங்க கேட்டுக்கவே கிடையாது. வந்தார் பெட்ரோல் பங்க் இங்க அது பில்லிங்ன்னு சொல்லி தான் இங்க இந்த கிளீன் ஒர்க்கு டாய்லெட் கிளீனிக் வித் அந்த பெட்ரோல் பங்கோட தரை கிளீன் பண்ணுறது, போறது இப்படி ஜாபு குடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதனால அவர் மன வெறுத்து போய் ஒரு 6 மந்த் இருந்தாரு. நம்ம காசு ரூ. 8,00,000 கட்டி வந்துருக்காப்புல. 1200 தான் அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நிலவரம் அதான் ஐடி எப்படி செக் பண்ணாங்க, போனாங்க அப்படிங்கிறது எந்த டீட்டெயிலும் சொல்ல. வந்தாரு, வேலை பிடிக்கலன்னு சொல்லி ஒரு 6 மந்த் ஓட்டி பார்த்தாரு. முடியல அப்படின்னு, தூக்கமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாரு. ஏன்னா ரூம் ரெண்ட் 400, 500 வந்துரும். நம்ம சாப்பாடு ஒரு 200 வந்துரும்.
அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஃபோன் பில் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு $800 போயிரும். $800 போச்சுன்னா $400 $400 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 18,000 இல்ல ஒரு 20,000த்துக்குள்ள தான் வரும். ஸோ, அதனால வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, 20, 25,000த்துக்குள்ள வரும். ஸோ, அப்போ அவர் வந்துட்டு நமக்கு இந்த வேலை செட் ஆகாது, கடன் அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வசதி வாய்ப்பு அவர் இருந்தாலும் வந்து அந்த வேலைய விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ, அதனால நீங்க வந்துட்டு மஸ்ட்டு வந்துட்டு அ வ வ ஆல்ரெடி வெளிநாட்ல உள்ளவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, உங்கள கெடுக்கிறதுக்காக சொல்ல மாட்டாங்க. இப்போலாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல ஒர்க் பண்றவங்க முன்னதான் வெளிநாட்ல ஒர்க் பண்றவங்கலாம் ரொம்ப ரேர். இப்போலாம் வீட்டுக்கு வீடு ஒரு ஊருக்கு 10 பேர், 15 பேர் இருக்கிறாங்க அந்தந்த கண்ட்ரிலும். ஸோ, அவங்கள்ட்ட நீங்க போய் கேட்கும்போது, அவங்க வந்து என்னென்ன உண்மை நிலவரம்னு சொல்லிருவாங்க. ஸோ, அத ஃபாலோ பண்ணிட்டு ஏஜென்ட் ஃபீஸ் கட்டுங்க. அத விட்டுட்டு சம்பளம் வந்து $1,200 இவ்வளோ காசுன்னு ஊருக்கு ரூ. 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு, 8,00,000 கட்டினா 8 மாசம் சம்பளம் போயிருச்சுன்னா, நம்ம திரும்ப எடுக்கதான் லாபம் 2 வருஷம் பர்மிட்லாம் வராதீங்க. இங்க வந்து ரூம் ரென்ட் இருக்கு, சாப்பாடு காசு இருக்கு, ஃபோன் காசு இருக்கு, இதர செலவுகள் இருக்கு. அதெல்லாம் கழிச்சு பார்க்கவும் உங்கள்ட்ட வந்து 25,000 தான் நிக்கும். 25,000 வந்து மந்த்லி வட்டி ரூ. 8,00,000 வந்துரும். 2 வட்டி போட்டாவே. ஸோ, அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு எதுவுமே வந்து நான் முன்னாடி வந்தவங்க சொல்றாங்கன்னா கேளுங்க. அப்படிங்கும்போது இவருக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு, விசா விசா செக் பண்ணிட்டு அவங்க வந்து ஊருக்கு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வருவாங்க. வெளிநாடு வரும்போது ஏஜென்ட் ஃபீஸு கட்டிட்டு, அத வந்து எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அது அப்படிங்கும்போது வந்த கடன், "எப்பா என்னப்பா இதுமாரி அக்காவு" இப்ப சொந்தக்கார பொண்ணு பெரிய பொண்ணாச்சு, அக்காவ கட்டிக் குடுத்தாங்க. அதுக்கு வந்து காது குத்து இருக்கு, பேர் பூச இருக்கு. ஸோ, இந்த சீர் குடுக்கணும், பொங்கல் சீர் குடுக்கணும், தீபாவளி சீர் குடுக்கணும். அது அவங்களுக்கு கல்யாணம், இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொந்த பந்தங்கள் பேசுவாங்களே தவிர, இங்க வெளிநாட்ல ஒர்க் பண்றவங்க வந்து, "சரி நம்ம புள்ளைக்கு கல்யாண வயசாயிருச்சே, அவங்களுக்கு வந்து எப்பா காலங்கள் போயிட்டுருக்கு வந்து கல்யாணம் பண்ணு" அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. "எப்பா அந்த கடன் இருக்கு, இந்த கடன் இத முடிச்சுட்டு வாப்பா, அத முடிச்சுட்டு வாப்பா" அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வெளிநாட்ல ஒர்க் பண்ற நண்பர்களுக்கு சொல்ற என்ன விஷயம்னா, 18 வயசு, 20 வயசு ஏன்னா வெளிநாட்ல மோஸ்ட்லி வரவங்க வந்து எஜுகேஷன் வந்துட்டு அதிகம் வந்து இல்லாததால தான் வெளிநாடுகள் வந்து ஜாப் ட்ரை பண்றோம். அப்போ வந்து நீங்க ஒரு 20 வயசுல வந்தாலும் ஒரு 5 வருஷம், 6 வருஷம் கடன் அடையல. சாவுற வரைக்கும் நமக்கு வந்து கமிட்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு காலாகாலம் நடக்க வேண்டிய விஷயத்த கல்யாணத்த போய் பண்ணிருங்க. ஏன்னா வந்து நீங்க கல்யாணம் தள்ளி இப்போ இப்போ சரியாயிரும், இப்போ சரியாயிரும், இப்போ சரியாயிரும்னா நீங்க பெரியவங்க சொல்லுவாங்க, "கல்யாணம்லாம் கடன் வாங்கி தான் பண்ண முடியும். நல்லது கெட்டதெல்லாம் கடன் வாங்கி தான் பண்ண முடியும்" அப்படின்னு. அப்ப போய் கடன உடன வாங்கி மேரேஜ் பண்ணிட்டு வாங்க. திரும்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் வைஃப் சப்போர்ட் இருக்கு. அந்தாண்ட வந்து மாமனார், மாமியார் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ, உங்களுக்கு லைஃப் வந்து ஈஸியா செட்டில் ஆகும். அத விட்டுட்டு வெளிநாட்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு, நம்ம வந்துட்டு இன்னும் வந்து கடன் அடையல, போகல, வரலன்னு சொல்லி व्यசனத்தில இருக்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வரும்போது வந்து சரியான கம்பெனிக்கு சரியான அந்த ஐபி செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஐபின்னா விசா. விசாவ செக் பண்ணுங்க. அதில என்ன சேலரி போட்டுக்கிறாங்க, பேசிக் சேலரி என்ன, ஓவர் டைம் என்ன குடுத்துக்கிறாங்க, அப்படின்னு வாசிச்சு பாருங்க. ஏதோ விசா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. ஸோ, இதில விஷயங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல உள்ளவங்க வந்து கமிட்மெண்ட் அதிகரிக்கிறதால தான் வந்துட்டு அவங்கள வந்து கல்யாணங்கள தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு உங்க கல்யாணம் காலாகாலத்தில கல்யாணம் பண்ணுங்க. காதல்ல ஜெயிங்க. லவ்ல ஜெயிங்க, லைஃப்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா லவ்ல ஜெயிங்க. லைஃப் ஜெயிச்சிரும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.